நாம் செயல்பட்டால் பொதுமக்களுக்கு செயல்படும் பொழுது அந்த பொதுமக்களே வந்து நம்மளை வாழ்த்துகின்ற ஒரு எல்லாரும் அவருடைய ஒரு முடிந்து தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில ரிட்டையர்ட் லைஃப்ல நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தான் எல்லாரும் வாழ்க்கை செய்யணும். நம்முடைய பேரூராட்சி துறைத் தலைவர் அவர்கள் நம்முடைய அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த 1.5 காலமாக இந்த பணியாற்றி எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக அன்பாடுபட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வரை பணியை செய்து இன்று 58 வருடங்கள் முடிந்து பணி நிறைவு விழாவின் இந்த விழாவினை அவர்கள் பணி விடுப்பு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்து தொண்டாமுத்தூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவர் இந்த அரசு மருத்துவமனையில ஒரு 3 லட்சம் ரூபாய் கங்கா ஹாஸ்பிட்டல்ல கேட்டு அது சரியாகன்னு அந்த கங்கா ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியாதுன்னு அது வேற ஏதோ பொறுத்துணும்னாங்க. எனக்கு மனசே ஒத்துக்காம சாதாரண ஒரு கரிநெச்சி தலை நானே பிடிக்கிட்டு வந்துடுவேன். அவர் வந்து அதை கிளீன் பண்ணி அந்த மிஷினில் போட்டு சுவிட்ச் போட்டு அது ஆவி வரும். அதுக்கு முன்னாடி என்னை எண்ணெய் போட்டு உட்கார வச்சுட்டு போயிடுவார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி சித்த மருத்துவமனை தேனில் குழந்தை சளிக்கு சுகர் பிரஷர் இந்த மாதிரி இருந்தாலும் அவர் கொடுக்குறாரு. அருமையான சித்த மருத்துவமனை. நம்ம எம்பி கிட்ட எம்எல்ஏ கிட்ட அது விரிவுபடுத்துறதுக்கு கூட ஃபண்டு வாங்கி கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யலாம்னு கூட அவரும் நானும் நம்ம ராமசாமி சாரோட பேசி ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அப்புறம் நான் ஒரு உண்மையை பொய் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலேயே சிஎம்சி கோயம்புத்தூர் ஒன்று இருக்குன்னு சொன்னால் மற்ற புறநகரில் இருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டல் தான். புறநகரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சிஎம்சி மருத்துவமனை இருக்குன்னு சொன்னால் நம்ம தொண்டாமுத்தூர் தான் அதிர்ஷ்டசாலியை நம்மளும் தான். அன்னைக்கு இருந்த பெருந்தலைவருக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கோம். 1 கோடி 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சித்த மருத்துவமனைக்கு கோவை மண்டலத்துக்கு 1 கோடி 30 லட்சம். நேற்று அவர் ஒரு உதவி மருத்துவர் ஒரு மருத்துவரை நேற்று தமிழக முதலமைச்சர் அம்மா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது கோவை மாவட்டத்தில் 1 கோடி 20 லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இந்த மக்களுக்கு இங்கே வர தலைவர்களோ ஆபீஸருக்கானாலும் சரி டாக்டருக்கானாலும் சரி மக்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு வரோம். அந்த சேவையை கூட சிறப்பான முறையில் மக்களுக்கு நல்லா பயன்படுகின்ற வகையில் நல்ல கூட்டங்க எல்லாரும் வருவாங்க. நீங்க எங்க போறீங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆமாங்கம்மா நீங்க போய் ஒரு முறை அந்த டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா சித்த மருத்துவமனை இருக்கு, அதையும் போய் பயன்படுத்தி பாருங்க. அவ்வளவு வருகன்னு சொல்லி வச்சு அவரு தாய் தந்தையை கேட்டு நல்ல ஒரு மருத்துவரை டாக்டரை படிச்சு பட்டம் வாங்கி ஒரு அரசு நிர்வாகத்தில் வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு ஒரு 58 வருஷத்துல இன்னைக்கு எந்த விதமான குறை இல்லாமல் அவர் மேலே எந்த விதமான புகார் இல்லாமல் இன்னைக்கு 30 நாளையோட 31 முடியுது. இன்னைக்கு 30வது நாள் அவருக்கு விடுவுக்கு நம்ம பேரூராட்சி மன்றம் தலைவர் ஒரு விழா எடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே அவரையும் பாராட்டிக்கிறேன். அதான் முயற்சி செஞ்ச ராமசாமி அவர்களையும் மனமாற பாராட்டிக்கிறேன்னு கேட்டு இந்த நல்ல மருத்துவருக்கு இந்த விழா எடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது அவரை விட கொஞ்சம் கம்மி. ஆக வாழ்த்துவதற்கு வயது இல்லாவிட்டாலும் கூட அவரை வழங்கி வாழ்த்தி விடவிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நந்தப்பா அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு எடுத்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு 2 வருட காலத்தில் நான் அதிகமாக இவரிடம் பழகியதில்லை. மற்றவர்கள் இவன் சிகிச்சை பெற்றுக் கொண்டு செல்பவர்கள் பலரிடம் விசாரித்திருக்கிறேன். சிறந்த முறையில் இவர் தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக அரசு மருத்துவமனைகள் மருந்துகளும் சரி அனைத்துமே சிறப்பான முறையில் செய்து கொடுக்கிறார் என்ற நல்ல பெயரைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மேலும் முன்போடு இல்லாமல் இப்பொழுது அதிநவீன சிகிச்சை பிரிவுகளும் வந்திருக்கிறது, சித்த வைத்தியம் இருக்கிறது. அதெல்லாம் மக்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் இருக்கிறார்கள். இதுவரை இருந்து அவர் இங்கு பணியாற்றியதற்கு சிறப்பான முறையில் பணியாற்றியது வரவேற்புரையாற்றிய பொதுப்பணித்துறை பணிநிறுத்த ராமசாமி
தாய்மாரே, அரசு மருத்துவர் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எடுத்துக்கிறீங்க. சூப்பரா எடுங்க. போட்டோ வரணும். சந்திச்சேன். என்ன சொன்னீங்க? விழாமும் ரிட்டையர்ட் பண்ணுறது வேண்டாம். எனக்கு தெரியாத ராமச்சந்திரன் தலைவர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு நான் ஒன்று சொல்றது ஒன்றும் இல்லை. இப்போ சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்தாங்க இந்த தொடர் வந்து இது முதியோர் பெண் சொல்லாமல் நம்ம பிளாக் தான் ஒரு 2 அம்மா அவங்க நான் பேர் சொல்ல மாட்டேன். அம்மா அவங்க எல்லாருமே நான் சொல்லி விடுவேன். கேட்டு போட்டு எனக்கு தலைவர் அவர் கேஸ் போட்டு வறுமை கோட்டு கீழே இருக்குது. என்னை விட ஏழை பாளையங்களுக்கு உதவி பண்ணணும். ரிட்டையர் ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு வைத்தியம் பார்க்க முதியோர் சார் கொடுத்துருக்காங்க. முதியோர் சார் கொடுத்துருக்காங்க. இவர் செய்ய மாட்டேன்னு இவர் சுத்துறதுக்கு எனக்கு வழி செய்யணும். உறுதி எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சிறந்த டாக்டர். அதே அந்த அம்மாவை பெருமை சொல்லணும். அந்த அம்மா இப்போ ரிட்டையர்ட் இங்கே போறாங்க. எனக்கான பணம் கொடுத்து சிறப்பாக இருக்குது. அது பார்க்கறது இருக்குங்க. ஒரு வீடு போய் மட்டும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை ஒரு கப்பல் இருந்து வந்து நீங்க உங்களுக்கு சரியா பார்க்க வாய்ப்பு இல்லை. திரும்பி கொண்டு வரது ஆஸ்பத்திரி புண்ண பெருசு எதுக்கு சொல்லுங்க. வேலைப்பாடு இப்போ வைத்தியம் வைத்தியமாக சொல்றது இல்லைங்க. எல்லாரும் சிறப்பு சொன்னா போதுங்க. ஒரு சொல்லாலும் செஞ்சாங்க. குற்றமே இல்லை. தவறு முடியாது செஞ்சுக்காங்க. அந்த மாதிரி சேர்ந்து காரணம் தலைவர் கொடுத்துருக்காரு. எல்லா ஸ்டாஃபும் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. ரத்த சந்தோஷம் விடாமல் இப்போ இடையில வர்றேன். ஆனால் பணி நாளைக்கு ஓய்வு பண்ணுறீங்க. ஊரில் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த முடியும் என்றால் முடியாது. சிலருக்கு சில விஷயங்கள் பிடித்து, சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சரி, ஒவ்வொன்றும் சரி, தலைவர்களும் சரி, ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் என்றால் அது உண்மையாக இருந்து இது போன்ற காரியங்களை இருப்பதை நான் 2-3 வருடங்களாக பார்த்து வருகிறேன். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் எங்களை போன்ற ஒரு மருத்துவர்களுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு நான் தெரிவிக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதை தான் படிப்பு பெற்றாலும் தன் ஊரில் உள்ள எல்லோருக்கும் எதையாக செய்ய வேண்டும் என்ற எப்போதும் ஒரு தேடுதலோடு இருக்கக்கூடிய பள்ளியா நம்ம ராமசாமி சார் அவருடைய இடத்தில் தான் ஒரு விழாவானது சிறப்பாக அதோடு அடுத்து நமக்கு தலைமையேற்று நடத்த இருக்கின்ற அவர்களுக்கு ஒத்துழைப்பு சொல்ல வேண்டும். இரவு நேரங்களில் வந்து நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து ஸ்டாஃப் சிரமப்பட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். என்னுடைய பணி சிறப்பதற்கு ஏதுவாக
அப்படியே போடலாமா? இருக்கு. அப்படியே அரசு மருத்துவமனையிலே தலைமை மருத்துவராக பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகின்றார் என்று அவருடைய பணி நிறைவடைவதாலும் நம்முடைய ஊர் மக்களுடைய மன நிறைவினை இந்த ஏழை எளிய மக்களின் சார்பாக அவருடைய சேவைகளை பாராட்டி அவரோடு இணைந்து பணியாற்றிய சக மருத்துவர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுடைய பணி மிகச்சிறந்த பணியாக இருந்தால் நோயை அவர் நாடுகின்ற விதத்திலேயே பாதி நோயை பிடித்து விடலாம். நல்ல அணுகுமுறை எளியவர்களுக்கு சிறப்பான சேவையை கொடுத்து அவர் அணுகின்ற முறையிலேயே பாதி நோய் நோயாளிகள் குறைந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு பண்பற்ற பெரியவர் அவர் இன்று போல நம்ம ஐடியா பேரூராட்சி தலைவர் அவர்களே, உபதலைவர் அவர்களே மற்றும் ஊராட்சி உறுப்பினர்களே, பொதுமக்களே, கட்சி சார்பின்றி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒரு ஊரில் ஒரு பொது நலனுக்காக ஒற்றுமையாக வேலை செய்கிற இடம் ஒரு இடம் எதுன்னு சொன்னோம்னா தொண்டாமுத்தூர். இந்த மாதிரி ஊர் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் எல்லாருமே உள்ளூரில் ஒன்று ஒரு அருமையான இடத்துல வந்து நான் ரிட்டையர் ஆகணும்னு கடவுள் வந்து எனக்கு இது கொடுத்துருக்காரு. அதை நான் வாழ்க்கையில் எனக்கு பெருமையாக கீர்த்தி கூட பணிபுரிகிற வந்து ஸ்டாஃப் நர்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால எனக்கும் நல்லது. ஸோ வந்து இந்த பாதையும் சரி, சாமியும் சரி, கோலம் சரி, எல்லாமே வந்து அவங்களுக்கு தான். எனக்காக எனக்கு கிடைச்ச மரியாதை நான் நினைக்கிறேன். நான் இந்த மரியாதையெல்லாம் வந்து என் கூட வேலை செய்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தேன்னா, தொண்டாமுத்தூரில் வந்து ஒரு அன்புக்கும் நட்புக்கும் மரியாதைக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுத்த ஒரு நல்ல நாளை வந்து வாழ்க்கையில் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வேலை செஞ்சனோ இல்லையே மற்றவங்க எல்லாம் வேலை செய்கிற அளவுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையை செஞ்சாங்க. நல்லா வேலை செய்கிறவங்களை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்க வைக்கணும். வேலை செய்யாதவங்களும் கொஞ்சம் வந்து என்னுடைய லைனுக்கு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் வேலை செய்யறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பொதுமக்களும் சரி, நம்ம தலைவர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. தலைவர் ப்ராடக்ட் தெரியும், தலைவர் பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும். நிறைய ஃபங்க்ஷன்கள்லாம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம். வாழ்த்தி பேசிய அனைவர்களுக்கும் மற்றும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்களாம் சம்பளம் வாங்கிட்டு சம்பளம் வாங்காமல் அப்பப்போ வந்து வேலை செய்யக்கூடிய ராமசாமி அவர்களுக்கு
யாரும் பண்ணி கொடுங்க. எவ்வளவு குயிக்கா எழுதுனா 1.5 hour எழுதுனா நல்ல மார்க். எழுதுறதே வந்து மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணா அது ஹாஸ்பிட்டல் என்ன செகண்ட் மார்க் ஆகி ஹிஸ்டரியே பேட்ச் பண்ணா 96 ல 53 நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படியே நான் சொல்ற ஃபர்ஸ்ட் ஜூனியர் இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த அம்மா டேட்டா தான் லேட்டஸ்டா வந்திருக்காங்க. ஓகே இவர் எடுத்துக்கிறாரு நாம காஃபி